ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இது வந்து 200 கிராம்ஸ் இருக்கும். இதை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பொடி வெரைட்டிஸ்க்கு எல்லா பருப்புமே மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது தான் அதோடய ஃப்ளேவரும் நல்லா வரும், அந்த பச்சை வாசனை மாதிரி இருக்கிறதும் போயிடும். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு 150 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். அதாவது எந்த டம்ளரில் உளுத்தம் பருப்பு எடுத்தோமோ அதுலேயே 3/4 அளவு அந்த டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதையும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதுவும் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது 1/2 டம்ளர் ஆட் பண்ணுறேன் நான், அதாவது 100 கிராம்ஸ். மோஸ்ட்லி நிறைய பேர் துவரம் பருப்பு இட்லி பொடிக்கு சேர்க்க மாட்டாங்க. பட் எனக்கு இது சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் பிடிக்குங்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுவும் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா பருப்புமே நீங்கள் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் மெதுவாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரை ரெட் சில்லிஸ் வந்து ஒரு 15 நம்பர்ஸ் எடுத்து சும்மா லேசாக அது ஹீட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இதையும் எடுத்து அந்த பிளேட்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். 2.5லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அது நல்லா பொரிஞ்ச பிறகு இதை ஒரு பிளேட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள். இது வந்து ஆப்ஷனல், வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுடலாம். நான் வந்து 1.5 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு சும்மா லேசாக ஹீட் ஆனதும் அதை எடுத்து அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதையும் இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 ஹீப்டு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் டவுன் ஆகிற வரைக்கும் நல்லா ஆற வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பவுடர் போல் தான் அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் வராது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சில பேர் இன்னுமே கொஞ்சம் பருப்பாக தெரிகிற மாதிரி கூட அரைச்சிப்பாங்க. அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி சுட சுட வச்சு இந்த இட்லி பொடியை வச்சு அதோட நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.